ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஷோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான சோதிட விஷயத்தையும் ஒரு இன்ட்ரெஸ்டான ஆன்மீக விஷயத்தையும் அதிரடியாக கும்பம் ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் சொல்லிடுறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டால் நிறைய மாற்றங்களும் நிறைய அதிர்ஷ்டங்களும் நிறைய சவால்களும் இருக்கும். ஸோ வாழ்க்கையில் இதெல்லாம் இல்லாமல் மட்டும் எதுவுமே இருக்காது. வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டால் இது எல்லாமே இருக்கும். இப்பேற்பட்ட வாழ்க்கையில் இதெல்லாம் சந்திக்கிறதுக்கு காரணம் என்னென்னா கிரகங்கள்னு சொல்லலாம். கிரகங்கள் பொறுத்த வரைக்கும் சில நேரம் சாதகமாக இருக்கும், சில நேரம் பாதகமாக இருக்கும். அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அதற்கேற்ப நாம் நடந்துக்கும் போது பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். ஸோ அந்த வகையில் ஒரு மாதம்னு எடுத்துக்கிட்டால் அந்த மாதத்தில் 2 தினங்கள் மட்டும் ரொம்ப முக்கியமானதாக கருதப்படும். ஒன்று முழுசாக வரக்கூடிய நிலா நாள், இன்னொன்று நிலாவே வராத நாள். ஸோ அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? முழு நிலவு பௌர்ணமி நாள், நிலவே வராதது அமாவாசை. ஸோ அந்த வகையில் ஆணியுடைய கடைசியாக அமாவாசையானது நேற்றைய தினம் வந்திருந்தது. நேற்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேதி ஜூலையுடைய 14. அதே போல் தமிழ் மாதம் ஆணியுடைய 30ஆம் நாள், கிழமை செவ்வாய்க்கிழமை. நேற்று இந்த செவ்வாய்க்கிழமை ஆணியில் செவ்வாய்க்கிழமை அமாவாசையானது வந்தது. இந்த அமாவாசை சூரிய கிரக அமாவாசை என்று போற்றப்படுது. இந்த அமாவாசையில் பிரபஞ்சத்தில் பேராற்றல் நிறைந்து கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்திருக்கு. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அமாவாசையுடைய தாக்கமானது இப்போ ஏற்படுது. அதில் கும்ப ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். கும்பம் ராசியில் பிறந்தவங்க அமாவாசை முடிந்தாலும் அமாவாசை சூதக்காலம் இருக்கக்கூடிய டைமில் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத கிரகங்கள் மூலிமா தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. எப்படி ஒரு கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடி சூதக்காலம் இருக்கோ அதுபோல் அமாவாசையுடைய சூதக்காலம் 15 நாட்கள் இருக்கும். அப்புறம் பௌர்ணமியுடைய சூதக்காலம் ஆரம்பமாகும். இந்த மாதிரி இந்த சூதக்கால டைமில் என்ன பலன் நம்ம ராசிக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நம்ம நடந்துக்கிறது ரொம்ப 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 நல்லது. சரி வாங்க, இப்போ உங்கள் ராசிக்கு பலன்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு இந்த சூத காலத்திலிருந்து தப்பிப்பதற்கு பரிகாரமாக என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் முழுசாக தெரிஞ்சு பயன்பெற முடியும். அதனால் கும்பம் ராசியில் பிறந்தவங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அமாவாசையுடைய சூத காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்கள் கும்பமில் பிறந்த ராசிக்காரங்களுக்கு மெயினாக சொல்லப்பட்டது என்னன்னா, நம்பிக்கைகள் நடைபெறக்கூடிய நேரமாக இது இருக்குமா? இது வரைக்கும் நம்பிக்கைகள் நடைபெறாமல் இருந்தது எல்லாமே மாறி இனி நம்பிக்கைகள் பெரிதாக வெற்றி கொடுக்கக்கூடிய நேரமாக இனி வரக்கூடிய சூத காலம் இருக்குமா? அதனால் எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் மெயினாக இந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல வர. அதனால் கும்பராசினியர்களே அந்த மாதிரி இருக்க பாருங்கள். பிரபவ வருடம் இந்த ஆணி மாத அமாவாசையில் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அமாவாசை தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். கூடவே உச்சம் பெற்ற குருவின் பார்வை சனி மீது பதிகிறது. அதோடு 2ஆம் இடம் புனிதம் அடைகிறது. இதனால் ஏழரை சனியின் குடும்ப சனியின் ஆதிக்கம் இந்த அமாவாசையை சூத காலத்தில் நடைபெறுது. எனவே குடும்பத்தில் முன்னேற்றங்கிறது கூடும். கொடுக்கல் வாங்கல்லாம் உங்களுக்கு ஒழுங்காகும். கடுமையாக முயற்சித்தோ இதுவரை நடைபெறாமல் இருந்த காரியங்கள் இப்பொழுது துரிதமாக நடைபெறும். மெயினாக இடமாற்றம், வீடு மாற்றம், இது மாதிரி மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்பு அதிகமாகவே இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாய்ப்பை எதிர்பார்த்தவங்களுக்கு ஓகே, வாய்ப்பை எதிர்பார்க்காதவங்களுக்கு பேரதிர்ச்சியாக இருக்கும். அதே சமயம் பொருளாதார நிலை பயங்கரமாக திருப்தி தரும். இருப்பினும் 6ல் குரு இருக்கிறதுனால ஊரில் பகை என்று சொல்வாங்க. எனவே நீங்கள் நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. ஒரு பக்கம் அதிர்ஷ்டம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நிதானம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் இந்த சூத காலத்தில் ஏற்படும். இந்த சூத காலத்தில் இன்னும் கிரக மாற்றங்கள் இருக்குது. அதெல்லாம் வைத்து உங்கள் ராசிக்கு என்ன பலன்கிறத சொல்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆடி அமாவாசை அதுவுமா செவ்வாய் ரிஷபராசிக்கு வந்துட்டார். உங்கள் ராசிக்கு 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய்.
அவர் இப்போ சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த டைமில் நல்ல சந்தர்ப்பங்கள் இல்லம் தேடி உங்களுக்கு வரும். உடன் பிறப்புகள் வகையில் ஒத்துழைப்பு உங்களுக்கு உண்டாகும். தொழில் வளர்ச்சியும் மதிப்பார்த்த லாபமும் உங்களுக்கு கிடைக்கும். மெயினாக இடம் பூமி விற்பனையால் லாபமானது உங்களுக்கு உண்டாகும். எதிர்காலத்தை பற்றிய பயம்லாம் உங்களுக்கு அகலும். கடன்கள்லாம் வசூலாகி கவலையை போக்கும். பெற்றோருடைய ஆதரவு திருப்தி தரும். அதோடு உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுய தொழில் தொடங்குவது பற்றி சிந்திப்பீங்க. அதுவும் இல்லாமல் நம்பிக்கைகள் நடைபெறக்கூடிய நேரம் என்று கூட சொல்லலாம். ஸோ இந்த ஒரு கிரக மாற்றத்தால் இந்த மாதிரி உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்துக்குங்க. இதை தொடர்ந்து கடக ராசியில் சஞ்சரித்திருந்த சுக்கிரன் ஆணி அமாவாசையில் சிம்ம ராசிக்கு வந்துட்டார். உங்கள் ராசிக்கு 4 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் இப்போ சப்தமஸ்தானத்திற்கு வந்திருக்கிறதன் காரணத்தினால திருமணம் போன்ற சுபகாரியங்கள் இல்லத்தில் நடைபெறும். அதோடு தெய்வ பிரார்த்தனைகள் எது நீங்கள் பண்ணாலும் அது நிறைவேறும். ஆடை ஆபரணத்தில் சேர்க்கை உங்களுக்கு உண்டாகும். வெளிநாட்டில் இருந்து அனுகூலமான ஒரு விஷயங்கள் உங்களுக்கு தாள்கள் நல்லதாக கிடைக்கும். புதிதாக வாங்கக்கூடிய முயற்சி செய்திங்கன்னா கைகூடும். உற்சாகத்தோடு பணிபுரிவது கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். ஸோ சுக்கிரனால் இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் உங்கள் ராசிக்கு இனி சூத காலத்தில் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. ஃபைனலாக இந்த அமாவாசை சூத காலத்தில் சனி வக்ரம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இதனால் என்ன பலன்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்குங்க. ஆணியுடைய இந்த அமாவாசையில் மீன ராசியில் சனி வக்ரமானது பெற்றிருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு அதிபதியாகவோ 12வது இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்குபவர் சனி பகவான். உங்கள் ராசிநாதன் சனி இப்போ வக்ரம் பெறுவது அவ்வளவா நல்லதல்ல. ஒரு பக்கம் மனபயங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகரிக்கும். எதையுமே திட்டமிட்டு செய்ய இயலாது. இதில் என்னென்னா திடீர் விரயங்கள் உங்களுக்கு இனி சேரும். குறிப்பாக மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடோ சடீஸ்வரர் வழிபாடோ இக்காலத்தில் உங்களுக்கு தேவை. அதனால் மெயினாக அதை ஃபோக்கஸாக பண்ணுங்க. அதோடு உங்கள் ராசிக்கு 1, 5, 11 ஆகிய இடங்களில் சனியின் பார்வை இந்த அமாவாசை சூத காலத்தில் பதிகிறது. எனவே இக்காலத்தில் தாயின் உடல்நலம் சீராகும். தனவரவிற்கு பஞ்சமில்லை என்றாலும் விரயங்கள் மிக அதிகமாக இருக்கும். வாகன பழுதுகளால் வட்டம் ஏற்படும். இளைய சகோதரத்தோடு இருந்த இதெல்லாம் குறையும். உடன்பிறப்புகளால் ஒரு சில பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. பிறரை நம்பி ஏமாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. ஸோ இந்த மாதிரி தாங்க உங்களுக்கான பலன்கள் கிடைக்கும். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக மொத்தம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு பொதுவாக சொல்லுனா இந்த அமாவாசை சூத காலத்தில் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு புதிய பாதை கண்டிப்பாக புலப்படும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு ஒப்பந்தங்கள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகள் வகையில் ஆதரவு உண்டு. கலைஞர்களுக்கு கௌரவம் கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டாகும். பெண்களுக்கு சுப செலவு அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவதில் நாட்டம் செல்லும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குங்க. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த சூத காலத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகமாக கிடைக்கவும் தொட்டது தொடங்கவும் இந்த டைம் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யணும். இது ஒரு பரிகாரமாக நீங்கள் செய்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பரிகாரம் உங்களுக்கு பலிக்கும். ஸோ என்ன பரிகாரம் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். பரிகாரத்தை தெரிஞ்சுக்குங்க. கல்லுப்பு இருக்குல்ல, அந்த கல்லுப்பை எடுத்துக்குங்க. அதை 3 அகல் விளக்கில் ஃபுல்லாக நிரப்பிக்குங்க. வீட்டுடைய வாசல் வரவேற்பறை குளிரறையில் வைங்க. இன்றைக்கி வச்சிட்டிங்கன்னா 3 நாள் கழித்து இந்த கல்லுப்பை எடுத்து நீரில் கரைத்து விட்டு அகல் விட்டை தனியாக பத்திரப்படுத்தி வைத்து கொள்ளுங்க. அதாவது அந்த கொட்டி வைத்த அகல் விளக்கை தனியாக பத்திரப்படுத்தி வைத்து கொள்ளுங்க. இந்த மாதிரி நீங்கள் உப்பை வைத்து 3 நாள் கழித்து கொட்டினதுக்கப்புறம் இது வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றலை எடுத்து வெளியே கொட்டும். திருஷ்டிகள் இருந்தால் நீங்கி நன்மைகள் வீட்டுக்குள்ளே பெருக தொடங்கும். அதனால் இந்த பரிகாரத்தை திருஷ்டி இருக்கிறவங்க உடனே செய்து பயன் பெறுங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களோ உங்களை போல் கும்ப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பலனை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம்.
ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.